ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட போகிறோம். இந்த சோம்பு எப்படின்னா நல்லா இடித்து தான் போடணும், முழுசாலாம் போடக்கூடாது. ஏன் இடித்து போடுறோன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா அந்த கூட்டில் இறங்கும். ஸோ ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கடுகு போடணுன்னு அவசியம் கிடையாது, சோம்பே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் இடித்த பூண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பூண்டு சோம்பும் நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நம்ம போட போகிறோம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது தான் நம்ம போடணும். இதுக்கு பெருசாக போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம குக்கர்லாம் வைக்க போகிறோம். நீங்கள் விசில் விட்டோம்னா வெந்துடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது நம்மளுக்கு. இதை நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். நம்ம கருவேப்பிலை இப்போ போட்டிருக்கோம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாகவும் மாறிடுச்சு. இப்போ தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி இதே மாதிரி தான், முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா அது கூழ் பதத்துக்கு வரணும். அப்போ நம்ம செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிச்சு. இதில் ஒரு காஞ்ச போட போகிறோம். இப்போ நான் காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறேன். நான் 2 ஸ்பூன் போட்டுட்டு தனியா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். மிளகாத்தூள் போடும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டாச்சு. இப்போ நல்லா புடலங்காயை போட்டு அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு நம்ம போடணும். உப்பு போட்டுட்டு அந்த உப்பு அந்த காயில் இறங்குற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போது ஊற வச்ச பருப்பு, நம்ம இதுக்கு சிறுபருப்பு தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஊறிட்ட தன்மை வந்துட்ட உடனே அதை எடுத்து நம்ம அந்த காயில் போட்டணும். காய் இதில் வேகணும்னு அவசியம் கிடையாது. காய் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பருப்பு போட்டுட்டு அந்த காய்க்கும் பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இவ்வளோ தண்ணி போதும் நம்மளுக்கு. இது கூட்டுன்றதுனால ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த கொத்தமல்லி அந்த தண்ணியில் முழுகிற மாதிரி வச்சுட்டு இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். எடுத்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.